அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரிராஜன். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கொள்ளிக்காட்டில் வீற்றிருக்கும் பொங்கு சனி பகவானை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம இழந்த பதவி, இழந்த சொத்து, இழந்த வாழ்க்கை, இழந்த குடும்பம், இழந்த வேலை, இழந்த தொழில், இப்படி அனைத்தையும் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கப்பெற இடம் வந்து இந்த திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனி பகவான். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நீங்கள் நிறைய பணம் காசு இழந்திருக்கீங்க, ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமைநாதன் யாரோ, அந்த கிரகத்தின் கிழமைநாதன் யாரோ அந்த கிழமை அன்று நீங்கள் இங்கே பொங்கு சனி பகவானை போய் நீங்கள் வழிபாடு செய்து வர கண்டிப்பாக உங்களுக்கு இழந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும், நம்பிக்கையோட வழிபாடு செய்கிறப்ப. அதே போல் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரணும், குடும்பத்தை இழந்து நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த 2ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர நாளில் நீங்கள் சென்று வழிபாடு செய்து வர கண்டிப்பாக உங்களுக்கு பிரிந்த குடும்பம், இழந்த குடும்பம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சரி, நாங்கள் எங்களுக்கு வீடே அமையலை, இல்லை வீடை வந்து இழந்து நிற்கிறோம், வீடு இருந்துச்சு தற்போது இழந்து நிற்கிறோம், இல்லை வண்டி வாங்கியிருந்தோம் அதையும் இழந்து நிற்கிறோம், எங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இதெல்லாமே இழந்து நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பொங்கு சனி பகவானை வந்து திருக்கொள்ளிக்காட்டில் வீட்டிற்கும் பொங்கு சனி பகவானை உங்களுடைய ஜாதகத்துல 4ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி எந்த கிழமை நாதனோ அந்த கிழமையில சென்று நீங்க வழிபாடு செய்து வர உங்களுக்கு இறந்த வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாமே திரும்ப கிடைக்கும். அதே போல் வேலை இல்லை, வேலையிலிருந்து நான் பதவியை இழந்து நிற்கிறேன், வேலையை இழந்து நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஜீவனக்காரகன்னு சொல்லக்கூடிய நம்ம பொங்கு சனி பகவானை உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர நாளில் அல்லது அவரோட கிழமையில் போய் நீங்கள் சென்று வழிபாடு செய்திருப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இழந்த வேலை, இழந்த பதவி கிடைக்கும் கண்டிப்பாக. அதே போல் திருமண வாழ்க்கை, உங்களுக்கு திருமண வாழ்க்கையை இழந்து நிற்கிறீங்க, இல்லை திருமண தடை ஆகிக்கிட்டே இருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு 7ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமை அன்று அல்ல அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் சென்று வழிபாடு செய்து வர கண்டிப்பாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சங்கடங்கள் விளங்கி கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேர்வீங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப நாளாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ தொழிலை லாஸ் ஆகி தொழிலை இழந்துட்டு நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர நாளில், அந்த நட்சத்திர கிழமையில், அந்த நட்சத்திர கிரகத்தின் அதிபதியோட கிழமையில போய் நீங்கள் வழிபாடு செய்து வர கண்டிப்பாக உங்களுக்கு இழந்த தொழில் நீங்கள் மீண்டும் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். இது மட்டும் இல்லைங்க, அனைத்து விதமான நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அந்த இழந்ததை திரும்ப பெறணும் அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் அது எத்தனாம் இடம், நீங்கள் இழந்திருக்கக்கூடியது எத்தனாம் பாவகமாக வருது, அந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தோட அதிபதி யாரு, அந்த நட்சத்திர நாள் எது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அங்கே சென்று வழிபாடு செய்து வர கண்டிப்பாக உங்களுக்கு இழந்த அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த முறை வந்து நம்ம நவகிரக வெற்றி பயணம் ஆன்மீக சுற்றுலாவா நவகிரக பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம். வருகிற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி 19/6/2026 வெள்ளிக்கிழமை இரவு இங்கே திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இரவு 8:33க்கு இந்த பயணம் தொடங்க உள்ளது. சனி ஞாயிறு 20, 21 2 நாட்களாக 9 நவகிரக ஆலயங்கள் மற்றும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களான சுவாமி மலை, சீர்காழி சக்கநாதர், சிதம்பரம் நடராஜர் மற்றும் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார், திருமியூச்சர் லலிதாம்பிகை தாயார் மற்றும் நம்ம திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனி பகவானை வழிபாடு செய்து மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமியையும் வழிபாடு செய்து வர இந்த பயணத்திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பயணத்திட்டத்துக்கு வர விருப்பம் இருக்கிறவங்க 9994031853 இந்த நம்பருக்கும் 9789886845 என்ற நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.